ஃப்ரைண்டோட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காங்க. இன்னைக்கு சினிமாவுல நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நெறைய இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அத தாண்டி ரியாலிட்டி ஷோ, கேம் ஷோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் மக்கள பலவிதமா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளீடுகள் என்ன? உண்மையான விஷயங்கள் என்ன? அப்படின்றத நமக்கு தெளிவா சொல்றதுக்காக இன்னைக்கு சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே. சினிமால வந்து நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சினிமால நடக்கிறது அப்படின்னு சொல்றத விட, சினிமாக்கு நெறைய இறப்புக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்கலாமே எதிர்பார்க்காத விதமா வந்து இப்போ இறந்துகிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ, அ காமெடிக்குன்னு இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரொம்ப செலக்டடா தான் இருக்காங்க. அதிலயும் முக்கியமா சொல்லணும் நம்மளோட விவேக் சார். உண்மையிலே அவரோட இடத்த இப்ப வரைக்கும் யாராலயும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அடுத்தடுத்து வந்தவங்க மயில்சாமி, ராஜா இந்த மாரி ஆட்கள் எல்லாருமே இப்ப இறந்து போயிட்டாங்க. அடுத்து ஒரு சின்ன திரையில வந்துட்டு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே பெரிய திரையில வர அளவுக்கு வளர்ந்துட்டாங்க காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு முன்னோடியா இருந்தவர் தான் ரோபோ சங்கர். அவரும் வந்து எதிர்பாராத விதமான ஒரு மரணம் தான் அவருக்கு வந்தது. ஸோ யாருமே அதை நம்ம எதிர்பார்க்கல. நல்லா வந்தாரு, நல்லா குடும்பத்தோட ஆடி பாடி சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அவர் இப்படி திடீர்னு சடனா போவாரு அப்படின்னு யாருமே நினைக்கல. பட் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரவர்சி அவரை பத்தியும் அவரோட ஃபேமிலி பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் யாரும் ரோபோ சங்கரை பத்தி நெகட்டிவா ஒரு வார்த்தை பேசல. ட்ரிங்க்ஸ் பண்ணாரு, மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து உடம்பு சரியில்லாம ஆகும்போதே அதெல்லாம் விட்டுட்டாரு, நான்வெஜ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம்? ஒரு பக்கம் அவர் மரண செய்தி, இன்னொரு பக்கம் மரணத்துல நடந்த அந்த நிகழ்வுகள், அந்த அவங்க ஒய்ஃப் டான்ஸ் ஆடினதா இருக்கட்டும், அவங்க பொண்ணு வந்து கத்தி ரொம்ப அமக்கல பண்ணி அழுததா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாவே போய்கிட்டு இருக்கீங்க. ஏன் சார்? நான் என் பார்வையில் பார்க்குறப்ப அன்னைக்கு ரோபோ சங்கர் இறந்துட்டார் அப்படிங்கிறப்ப என்னென்னா, அந்த ஆள் கஷ்டப்பட்ட காலங்கள்னு ஒன்று இருக்குது. நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கான பில்லை பே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு முழிச்ச காலங்கள் இருக்குது. ஓகே. இவ்வளவு விஐபிஸ் அவனுங்கெல்லாம் வந்தானுங்களே, அதுக்கு முன்னால் அவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? ஓகே. நான் வந்து ரோபோ சங்கர் மனசாட்சியாக இருந்து ரோபோ சங்கர் ஆவியாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நான் பேசலை, ரோபோ சங்கர் ஆவியாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் எங்கடா போனீங்க? என்னை காப்பாற்றிருக்கலாம்டா. ஆமாம், எனக்கு ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தீங்களா? ஒரு நல்ல நண்பர்கள் இருந்திருந்தானே நான் அந்த மாதிரி என்னை விட்டுருப்பீங்களா? அப்படிங்கிற அந்த ஃபீல்லாம் இருக்குல்ல. இல்லையே சார். ஆனா அவர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது மேக்ஸிமம் கை கொடுத்து காப்பாத்துனதே தனுஷ் தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல பேசி நிறைய மணி வைஸ் எல்லாமே பண்ணது தனுஷ் அவர்கள். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மீண்டு வர்றதுக்கு ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, பார்த்துக்கிட்டாங்க. பட் ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்க்குறப்போ தனுஷ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் கூட இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாவது எல்லாருமே என்னன்னா ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுறது கிடையாது. ஃபாலோ பண்ணணும். அதாவது பிரச்சனையை தீர்வுங்கிறது என்னன்னா அந்த நேரத்துக்குங்கிறது கிடையாது. உள்ளார அலசி ஆராய்ஞ்சு உள்ளார அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறத உள்ளார போய் பார்க்கணும். ஓகே. நீ டிப்ரெஷனா, உனக்கு நோய் வருதுன்னா ஒரு டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன, அதோட ஆணி வேறு என்ன, அதன் கலைஞ்சாதான் நீ அதுலேருந்து விடுபடுவார். ஓகே. நோய் வந்ததுன்னா சும்மா வந்துடாது. தண்ணி அடிச்சதுனாலும் நோய் வந்தது, தண்ணி அடிச்சதுனாலும் நோய் வந்ததுன்னா தண்ணி ஏன் அடிச்சான்னு யோசிக்கணும். ஓகே. அந்த தண்ணி அடிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அதை தெளிவுபடுத்தணும். ஒரு நன்மையான உண்மையான நண்பனாக இருந்தால் அதெல்லாம் உள்ளார போய் அந்த விஷயத்துக்கு உட்காந்து அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருப்போம். அதெல்லாம் செஞ்சுருக்குமா இல்லையா? ஆமாம். ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கப்ப ஆஸ்பத்திரி செலவு பார்த்துட்டேன் அப்படின்னு போகிறதுல எந்த விதத்தில் இருக்குது நட்புங்கிறது? ஓகே. புரியுதுங்களா? ரெண்டாவது, அவங்களோட சுயம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், புரியுதுங்களா? வாயை கட்டுப்படுத்தினா எல்லாமே கரெக்டாக இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும்பாங்க. புரியுதுங்களா? வாயின்னா பேசுறதுலையும் சரி, திங்கிறதுலையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே வாயை கட்டுப்படுத்தினா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பழமொழியாவே கேள்விப்பட்டேன். அவரு எதெல்லாம் லூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அதோட தண்டனைகள் தான் இது. இறந்து போறங்க, இறப்புங்கிறது எல்லாருக்கும் நடக்கிறது தான். புரியுதுங்களா? இப்போ அவருக்கு இளவுக்கு வந்தவனுங்களாம் சாகாமையா இருக்க போறாங்க இல்லை. ஆனா வயதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். வயதுன்னு இருந்தா கூட ஓகே, நீங்க இந்த வயதுன்னு சொல்றீங்க, அவரோட 46 வயசுங்கிறாங்க. ஆமா, ஒன்றும் இல்லை, எக்மோர் ஜிஹெச்ல குழந்தை பிறகுற இதில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 குழந்தைங்க பிறக்கும், டெலிவரி நடக்கும். ஆமாம். 100ல் கண்டிப்பாக 10 to 8 குழந்தைங்க இறந்து பிறக்கும். ஓகே.
ம் அந்த குழந்தை பிறந்து போயத்தோட அது ஒரு பெரிய வயதா? சரி, இப்போ ரயில்வேல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பஸ்ஸில், அதில் ஆமா சிறார்கள்லாம் இறந்தாங்க, ஆமா. அதெல்லாம் இறப்ப தெரியலையா? ஸ்கூல் குழந்தைங்க. அப்போ அவங்களோட இதோட இது ரொம்ப இதா? வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் நீ எவ்வளவு வாழ்ந்த, எந்த அதுதான் அளவுக்கு பேர் கணக்கு. எடுத்திருக்க? உன் ஊர்லேருந்து எத்தனையோ பேர் வந்திருப்பான், வேலை செஞ்சுருப்பான். ம் ஆனால் இன்னைக்கு ரோபோஷங்கிற ஒரு ஆளுக்கு இன்னைக்கு தெரிகிற அளவுக்கு வாழ்ந்திருக்கல்ல, ம். அந்த வாழ்க்கையே சக்ஸஸ் தானே. ஆமா. இதுலயே நீ போயிட்டேன்னா புரியுதுங்களா? சாவுங்கிறது என்னைக்கு இருந்தாலும் நிரந்தரம், அதுல எவனாலையும் மாற்ற முடியாது. மாத்த இந்த முடியாது. வயசுல செத்துட்டாரு, இந்த வயசுல செத்துட்டாரு, அப்போ இதுக்கு முன்னால செத்தாலும் கவலை இல்லை, அப்போ பின்னால் தான் வயசாகி தான் சாகணுமா? எல்லாரும் வயசாகி சாகுதுன்னா இருந்தா அப்போ யார் தான் சாவுறது? ஓகே. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்குறப்ப முட்டாள்தனமாக இருக்கும் நான் பேசுறது. ஆனால் உள்ளார போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. அவனுக்கு கிடைச்சதை அவன் யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு. பல பேர் நமக்கு முன்னால் செத்துட்டான், பல பேர் நமக்கு பின்னால் வந்துட்டு இருக்கான். ஆமா. நாம் மட்டும் நான் இங்கேயே வந்துட போகிறோம்? இல்ல. நாமளும் சாவ போகிறோம். அந்த டேட் தெரியாது. ஆமாம், மரணத்தின் டேட் தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லை? ஓகே. ஆமாம், இவன் ஜாவான்னு எதிர்பார்ப்போம், அவன் ஜாவ மாட்டான். எவன் சாவ மாட்டான்னு நினச்சிருக்கான், அவன் செத்துருவாங்க. ஆமாம், அதெல்லாம் செத்ததை பற்றிலாம் ஒன்று. ஐசியூல இருந்து அவரோட போட்டோ ஒன்று வெளியே வந்தது, நீங்க அதை பாத்தீங்களா? ஒல்லியா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க வாயில டியூப்லாம் வச்சு அந்த மாதிரி போட்டோஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து போடுறது நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? அதுதாங்க. அதாவது அவங்க ஃபேமிலியே வந்து கொஞ்சம் கலை விளம்பர குடும்பம்னு பிரியர்களாக பேர் தான் இருக்காங்க. எடுத்துட்டாங்க. ஆமா விளம்பர பிரிய கலை குடும்பம். ஆமா. அந்த கலை குடும்பமே வந்து உங்களுக்கு கலைனாவே என்னன்னா, நான் அதாவது கல்யாணத்தில் டான்ஸ் ஆடி, கல்யாணத்துல எல்லாம் முன்னாடியெல்லாம் மேலதான்லாம் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ம் புரியுதுங்களா? ஆமா. அப்புறமேலு கொஞ்சம் ஓரமாக ஒரு 4 பேர் டான்ஸ் ஆடுறத வச்சு ம். கல்யாணம் ஆட விட்டாங்க. பாட்டு அதுக்கப்புறம் கச்சேரி நடந்தது. பாட்டு கச்சேரி அதுக்கப்புறம் நடந்தது. ஆமா பாட்டு கச்சேரிக்கு அப்புறம் ஆட்ட கச்சேரின்னு வச்சாங்க. ஆமா இப்போ கல்யாண பொண்ணையே ஆட வைக்கிறாங்க. ஆமா. நம்ம கலாச்சாரமே மாறிடுச்சு. மாறிடுச்சு. இப்போ என்னன்னா, இப்போதான் முத இறந்து போனவரோட மனைவி டான்ஸ் ஆடுறாங்க. அது வரைக்கும் ஆடுறதுக்குன்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கரகாட்டம், இறந்து போனா அந்த 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 வீட்டில் வந்து கரகாட்டம்னு ஆமா. ஒரு இதை வச்சு ஆட வைப்பாங்க. ஓகே. ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு கரகாட்டத்திலே ஒப்பாரி வைக்கிற கரகாட்டமா இருக்கும் அது. சாவுக்கு அந்த மாதிரி அது மாதிரியான விஷயமே இல்லாமல் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக யார் இறந்து போகணுமோ, இப்போ நான்லாம் சேர்த்துட்டேன்னா என் பொண்டாட்டி நல்லா குத்தாட்டம் போட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னா, அப்போ என்ன மாதிரி சமுதாயத்துக்குள்ளே நம்ம இருக்கோம்னா, ஆமாம், நாம் செத்துட்டா பொண்டாட்டிங்க டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற, அப்போ புருஷன் செத்தா பொண்டாட்டி ஹாப்பி அப்படிங்கிற மூடு தானே இதில் இதாகுது. ஓகே. டான்ஸுங்கிறது எது? ஹாப்பி அது மூடில் ஒரு இருக்கிறப்ப கஷ்டத்தோட ஒரு சோகத்தோட உச்சக்கட்ட வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். சோகத்தோட உச்சக்கத்தை வெளிப்பாடுங்கிறது என்னன்னா, உங்களுக்கு நிதானமின்மை, ஒட்டஞ்சு போய் உட்கார்றதுன்னு தான் சோகத்தோட வெளிப்பாடு. சோகம் அப்படின்னா நீங்கள் அதாவது ரயிலில் அடிபட்டு எங்கள் அப்பனோ எங்கள் ஆத்தாவோ ரயிலில் அடிபட்டு செத்து போயிட்டாங்க, செத்துட்டான் அப்படின்னு டான்ஸ் ஆடினான்னா இது எந்த விதத்தில் சரி? ஒட்டஞ்சு போய் பேசுவதற்கு வார்த்தை வராமல் உட்கார்ந்து இருக்கிறது தான் துக்கம். துக்கத்தோட மீனிங்கே நம்ம மாற்றக்கூடாது. ஒருத்தவங்க ஆடினாங்க, அவங்க புருஷன் மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் அவங்க ஆடினாங்க அப்படின்னு இதுக்கு நம்ம பயங்கரமாக கமெண்ட்ஸ்லாம் போடுவானுங்க. இதுக்கு எதிர்ப்பதம் விமர்சனம் தான் நடக்கும். ஆமாம், பெண்களுக்கு ஆடுவதற்கு உரிமை இல்லையா, இப்படிதான் பேசுவானுங்க. ஆடுறது பிரச்சனையா இல்ல பெண்ணா இருந்து ஆடுறது பிரச்சனையா? இப்படியெல்லாம் ஆடுறது பிரச்சனையா, பெண்ணா இருந்து ஆடுறது பிரச்சனையா? டேய், நீ எதுக்கு ஆடணும்னு இருக்குடா. புரியுதுங்களா? அந்த உன் வீட்டுக்கு வந்து இளவுக்கு வந்தவன் ஆடினாவே தப்புன்னு நினைக்கிற சமுதாயம் நம்ம சமுதாயம். இளவுக்கு வந்தவன் இருக்கான்ல, அவன் ஆடினாவே தப்பு அப்படிங்கிறப்ப இளவு இருக்கிற வீடா இருக்கிற நீ எப்படி ஆடலாம் அப்படின்னா, இல்ல நாங்களும் டான்சர் அவங்களும் டான்சரு, நடன மேல தான் மீட் பண்ணோம், இது எல்லாம் ரைட்டு, எல்லாம் ரைட்டு. சரி, இதே விஷயம் வந்து ராபர்ட் மாஸ்டர் அவங்க அம்மா இருக்கும்போது அவர் ஆடினாரு. பட் அப்போ இவ்வளவு கான்ட்ரவர்சி வராது. காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கதான் வயசுங்கிறது வருது. புரியுதுங்களா? 90 வயசுல ஒருத்தன் இறந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுல உட்காந்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்லாம் நம்ம இதுனோம்னா யாரு காமெடி? அழுவுறவன் காமெடி. எனக்கு எங்க தாத்தனுக்கோ எங்க அப்பனுக்கோ
100 90 வயசு ஆயிருச்சு அவர் செத்துட்டாருப்பா அப்படின்னா அங்க வந்து மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு தாத்தா போயிட்டாரு, அப்பா போயிட்டாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நடிப்பு தெரியுமா? ஆமா. ஆ? ஒருத்தன் ஒரு 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 இறப்பானது எப்படி இருக்கணும்னா, அவனா எடுத்து திங்க முடியாம போ, அவன் அவன் சாப்பாடை அவன் சாப்பிட முடியாம அவன் வெளியில கழிக்கிறது, அவனோட யூரினியோ இதையோ அவன் போக முடியாத அடுத்தவங்களோட உதவியில போற மூமெண்ட்டுக்கு ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு பாரம், அடுத்தவனுக்கு பாரம். ஓகே. அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான்னா அவன் செத்துறது மேல். வயசாயிட்டா அந்த இடத்துக்கு இருப்பாங்க, புரியுதுங்களா? வயசாயிட்டா அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த சந்தோஷப்படுறதுல தப்பு இல்லை, ஆமா. கூத்தடிச்சு ஆடுறதுல தப்பே இல்லை. புரியுதுங்களா? ஓகே, புரியுது. அதனால வந்து அது வேற இது வேற. அதுக்கு ஏன் டான்ஸ் ஆடினா இதுக்கு ஏன் ஆடல அப்படின்னா அவன் மன உளைச்சல் அவனுக்கு தான் தெரியும். அவங்க அம்மாவுக்கு வயசானவங்க அம்மா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அவனுங்க அதாவது சும்மா வந்து தொடச்சி விட்டுலாம் இது பண்ண முடியாது. அதுல எவ்வளவு நாத்தம் வரும். ஒரு பெட் ஆயிட்டாங்கன்னா அதுல அந்த புண்ணு, அதான் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. உட்காந்து நம்ம வியாதியஸ்தர் வீட்டுல உட்காந்து பார்த்தாதான் தெரியும் அவங்களோட வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம். அது வந்து வெளியில இருந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு தெரியாது. சும்மா வந்து அதெல்லாம் பேச்சுக்குன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ஸ் போடுற கம்யூனிட்டிங்கிறது எல்லாம் வெட்டித்தனமா உட்காந்துட்டு இருக்க கம்யூனிட்டிங்க. இந்த ஐடியில சும்மா கம்ப்யூட்டர் முன்னால உட்காந்தாவே சம்பளம் கொடுத்துட்றாங்க. இந்த கம்யூனிட்டிங்க மேக்சிமம் கம்ப்யூட்டர் பார்க்கறதோட மொபைலை பார்க்க ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பிச்சுட்டு அதுல கமெண்ட் போடுறது. அது மாதிரியான சமுதாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுனால நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறையா மாறிட்டு இருக்குங்க. ஆமா, முன்னாடி எல்லாம் 10 மணியா நான் வீட்டுக்குள்ளார போய் பூந்து பார்த்துருவோம். இப்ப எல்லாம் 10 மணிக்கு தான் வெளியிலே வர்றாங்க, சுத்துறாங்க நைட்ல. ஆமா, எல்லாமே கவர்மெண்ட்டே என்னன்னா நைட்டு ஓப்பனா வச்சிருவோம், எல்லாம் மால் கீழ் எல்லாத்தையுமே நைட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு அந்த திட்டத்துக்குள்ள இருக்காங்க. ஆமா, இப்படிதான் நம்மளோட ஃபியூச்சர்ல வந்து நைட்டு டே மாதிரி ஆயிரும். நைட் டே டேல போய் தூங்க வேண்டியது. ஆல் டைம், அதாவது ஆல் டைம் எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்துரும். நீ நினைச்ச நேரத்துக்கு நீ தூங்கிக்க. ஓகே. அப்புறம் ஏன் இரவு பகல் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற அந்த அந்த இதே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளார நம்ம வாழ்ற இடத்துக்கு நான் வந்துட்டு பாருங்க. ரோபோ சங்கரை பேசி இங்க போயிட்டு இருக்கோம். ஆமா, நான் சரி சார், என் பார்வைக்கு ரோபோ சங்கரே இருந்திருந்தா கூட நல்ல வேலைடா நான் செத்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி அட்டூழியம் நடந்திருக்கு. பார்க்க வந்தவங்களாம் நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு விஐபி வந்தானுங்களே, இதே இந்த குடும்பம் நாளைக்கு அவங்களுக்கு சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்ல ஒரு கரெக்டான வேலை சரியான விஷயங்கள் அமையலை அப்படின்னா ஒரு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து ஒரு வண்டியோட இதுலேருந்து ஒரு வாடகை வீடாக இருந்தால் வாடகை கட்டுறதுலேருந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அங்கிட்டு பின்னால் இருக்கும். அத்தனை விஐபி எல்லாம் விளம்பர பிரிவுகள்லாம் வந்துட்டு போனானுங்களே, இவனுங்கெல்லாம் பின்னால் அடுத்த கர்மாதிக்கு அப்புறம் எவனாவது கூட நின்று பார்த்துட்டு இருப்பான்? யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு? எதை பற்றி இவங்களெல்லாம் பற்றி என்ன பேசி என்ன பிரச்சனை? எதுவுமே பொருள் இல்லாத பேச்சுக்கள், பொருள் இல்லாத விஷயங்கள். ஓகே, பொருள் இல்லாதது. பட் ரோபோ சங்கருடைய மனைவியும் அவங்களோட மகளும் பண்ணதுதான் அங்க பெரிய ஒரு இதா பேசப்பட்டு இருக்கு, ஒரு பெரிய விமர்சனமா பேசப்பட்டு இருக்கு. அப்படி என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அந்த பொண்ணு அழுது கூட யாரும் பெருசா ஃபீல் ஆகல. ரெண்டாவது கேமரா பார்த்து அழுவுற, கேமரா எங்க ஃபேவரா இருக்கோ அங்கிட்டு பார்த்து அழுவுறது மாதிரியாவே பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. அது வந்து அதுல விமர்சனம் வைக்கிறதுக்கே இல்லை. ஏன்னா அழுகுற செக்ஷன். நான் அதை பத்தி பேச முடியாது. நான் இப்ப இவ்வளோ நேரம் பேசினேன்னு அந்த பொண்ணு அழுகுறதை பத்தி நான் பேசினேன்னா இல்ல. ஏன்னா சில வீட்டுல அழாமையும் இருப்பாங்க, செத்துட்டா அழுகணும்னு அவசியம் இல்லை, அழாமையும் இருப்பாங்க, அழுது ஒப்பாரி பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டும் அழுதும் இருப்பாங்க. இதைத்தான் நாம சமுதாயத்துல பார்த்துருக்கோம். ஒரு டான்ஸ் ஆடி, அது மனைவி டான்ஸ் ஆடி பார்த்தோமா அப்படின்னா இது புதுசா இருக்குது. முதல் முறை புதுசா இருக்கிறதுனால தான் அதை பத்தி நம்ம பேசுறோம். ஓகே, இது என்ன முரண்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு இதை சொன்னோம்னா இது ஏன் முரண்படுது அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, கமெண்ட்ஸ் போடுறவனு இது சரின்னு சொல்லி பேசுறானுங்க இல்லையா? அப்ப உன் வீட்டுல உங்க அம்மா செத்தா நீ ஆடுவியா? உன் பொண்டாட்டி செத்தா நீ ஆடுவியா? உன் புருஷன் செத்தா நீ ஆடுவியா?
இதைத்தான் நான் கேட்குறேன். நீங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படிங்கிறவங்க, அப்போ உங்க மனநிலைகள் இப்படி அது இருக்குதுன்னா, அவங்களோட தனிப்பட்ட விருப்பமா கூட இருக்கலாம்ல சார். தனிப்பட்ட விருப்பம் தான் சொல்றேன். தனிப்பட்ட விருப்பம், அதாவது இப்ப ஸ்கூல் சுரேஷ் ஆடுறான் அப்படின்னா அது தனிப்பட்ட விருப்பம் இல்ல, அது ஒரு பைத்தியக்காரத்தனம். ம். அது விருப்பம் வேற, பைத்தியம் வேற. ஆமா. புரியுதுங்களா? ஆமா. ஒரு பைத்தியத்தை நீங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி பேசுனா யாரு பைத்தியமா இருக்கும்? ஓகே. நம்ம தான். அதனால நிறைய என்ன சொல்றது, சும்மா பேசணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு கான்ட்ரவர்சியா நிறைய பேசலாம் அப்படிங்கிறனாலும் உண்மை என்னன்னு பார்க்கணும். உண்மையோட நிலைப்பாடு பார்க்கணும். ஒரு ஓகே. டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது வந்து நிதானம் இல்லாம டான்ஸ் ஆட முடியாது. ம். மென்டலி நான் ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் எனக்கு மூவ்மெண்ட் வரும். ஆமா. நான் அன்ஃபிட்டா இருந்தேன்னா எனக்கு மூவ்மெண்ட் வராது. ஓகே. ஒரு நெஞ்சடைக்கிற துக்கம் என்ன ஃபிட்டான மனிதனா வச்சிருக்குமா, அன்ஃபிட்டா வச்சிருக்குமா? அன்ஃபிட்டா தான் வச்சிருக்கோம். அப்ப அன்ஃபிட்டா வச்சிருந்தப்ப நான் எப்படி மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும்? கரெக்ட். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் வந்து நாம எவ்வளவு திரைப்படம் பார்க்குறோம். அந்த திரைப்படத்துல வந்து அதாவது இத்தனை வருஷ திரைப்படங்கிறது எவ்வளோ படம், ஆமா. நம்ம சினிமாக்காரன் இருக்கிறதுனால பேசுறோம். எத்தனையோ திரைப்படங்கள் ம். துக்கம் வந்து நெஞ்சடைக்கிற விஷயத்துக்கு ஒரு தேவர் மகன்ல சிவாஜி ஐயா இறந்துருவார். ஓகே. கமலஹாசன் ஓடி வந்து அப்படி தூண்ல அடிச்சு சாஞ்சு வார்த்தைகள் பேச அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வார்த்தை வர முடியாத அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரியலா இருக்கும். புரியுதுங்களா? இப்படிதான் சினிமாவிலேயே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ துக்கம் தொண்டை அடைக்கிறதுன்றது பேச்சு வராம போறதுதான். பேச்சு வர அப்படிதான் இருக்கணும். நம்ம நிதானத்துல மயங்கியே கிடக்குறாங்கன்னா முழுசான துக்கத்துக்குள்ளார இருந்தாங்க. இப்ப ஒரு சந்தானத்தோட ஃப்ரெண்டு ஒருத்தர், ஆமா. அவரும் சின்ன வயசு டாக்டர் தான். ம். ம். ஒரு டாக்டர் ஒருத்தர் சேதுராமன் ஆமா. இறந்து போனாரு ஆமா. கோவிட் டைம்ல. கோவிட் டைம்ல. அவங்க பொண்டாட்டி இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா? ஆள் எப்படி இருக்கும்? ம். ம். ஆமா. துக்கம்ங்கிறது அப்படி இருக்கணும். எப்படி நின்னாங்க? அழுது புலம்பி ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, அதுவும் செய்யல. புரியுதுங்களா? அவங்கள இது பண்றேங்கிறதுக்கு இல்ல. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு துக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னா, அடுத்தவன் வேடிக்கை பார்க்கறவனுக்கும் துக்கம் வர அளவுக்கு என் துக்கம் இருக்கணும். அது வேஷமா கூட நீ நடிய. நான் வேறுபட்டு நிப்பேன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நான் பேசு பொருளா இருக்குல்ல. ஆமா. இன்னைக்கு இத்தனை பேர் பேசுறதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதனை துக்கம் இறந்து போன மனிதனை பத்தி விவேக் வேற இறந்து போனார். ஆமா. ஐயோ போயிட்டாரு அப்படின்னு அவரோட செயல்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு ரோபோ சங்கரோட செயல்களை பத்தி பேசாம அவர் பொண்டாட்டி டான்ஸ் ஆனதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா. இது எந்த விதத்துல அந்த சாவுக்கு நீங்க புனிதத்தன்மை கொண்டாடுறீங்க? கரெக்ட். நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறப்ப நம்ம என்னமோ என்ன சொல்றது, பார்வையாளர்கள் பைத்தியக்காரனா இருக்காங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. ஆமா, எல்லாரும் சேர்ந்து நம்மளை கை நீட்டி நாம பைத்தியக்காரன் அப்படிம்போம். ஓகே. ஒண்ணுமே நோ டைலாக்ஸ். ஓகே. ஆமா. ஸோ ரோபோ சங்கர் மரணத்தை சுற்றி பல விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மனைவி பிரியங்காவோட அந்த நடனத்தை பற்றி பல விஷயங்கள் பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு எல்லாமே ஃபேக்ட் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து இப்போது ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அரசியலில் தான் நாளுக்கு நாள் பல திருப்பங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் அதிகமாக பேசப்படும். ஆனால் இப்போ அதை தாண்டி சினிமாவிலேயே அரசியல் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வருது கான்ட்ரவர்சி அப்படின்னா உடனே அதை மக்கள் எடுத்து நெகட்டிவா தான் பெருசா பேசி 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 அந்த விஷயத்தையே வேற மாதிரி மாத்திடுவாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தன் வந்து சரி ஓகே ஏதோ ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட ஒன்று பண்ணும்போது அதை ஒரு 4 பேர் விமர்சிச்சு பேசுறாங்க. அதுல பார்க்கும்போது முக்கியமா கூல் சுரேஷ் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு கேபிஒய் பாலாவை பத்தி. கேபிஒய் பாலா என்ன ஜமீன் பரம்பரையா இல்ல ராஜ பரம்பரையா, இவருக்கு என்ன பணம் வந்து கோடி கோடியா கொட்டிக்கிட்டு இருக்கா இவர் வந்து பண்றதுக்கு, இவரோட பின்னணி என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரோட சொந்த உழைப்புல தான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்டர்வியூலும் தெளிவா சொல்லிக்கிட்டு வராரு. இருந்தாலும் அவரை பத்தின தொடர்ந்து விமர்சனங்கள் வர காரணம் என்ன சார்? இல்ல, இது எல்லாருமே அவங்கவுங்க சுய விளம்பரத்துக்கு யாரை பிடிச்சி நம்ம விளம்பரப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்கவுங்களோட சுய விளம்பரத்துக்கு தான் இதெல்லாம் நடத்திக்கிறாங்க. ஒரு கூல் சுரேஷ் நான் பார்த்தது வரைக்கும் அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன். அப்பப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட பையனா இருக்காரு. அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பையன். ஆமா, அவர்கிட்ட உட்காந்து பேசினா நல்லா தான் பேசுவார், நல்லா தான் இது பண்ணுவார். ஆனா திடீர்னு வந்து இந்த ரோட்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு கல் எடுத்து பைத்தியம் திடீர்னு அடிக்கும், நல்லா தான் இருக்கும். ஆமா, சில நேரத்துல பக்கத்துல நின்று பேசிட்டு இருப்பாங்க, தப்புன்னு மூஞ்சில காரி துப்புவாங்க. அதெல்லாம் பைத்தியங்களோட ஆக்டிடியூட்ஸ். நீங்க கூல் சுரேஷ் நல்லா பார்த்தீங்கன்னா
எல்லாம் வருவார், மேடையில் உட்காந்துருப்பார், அப்பயெல்லாம் அமைதியாக இருப்பார், எல்லாம் இருக்கும். திடீர்னு மாலை கையில் கிடச்சோன்னே குரங்கு மக்கு மாலை கிடச்சோன்னு டக்குனு ஆமா தூக்கி ஏதாவது ஒரு ஒண்ணு பொண்ணுக்கு பண்ணுவாரு. போடுறது, ஆமா. அது மாதிரிலாம் ஒரு இவரோட ஆக்டிடியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்கார அதெல்லாம் ஒரு செயல் இருக்கும். இன்டென்ஷனா பண்றாரா இல்ல சும்மா அந்த போற இன்டென்ஷன் போக்குல கிடையாது, பண்ணிட்டு போறதா? அதுதான் சொல்றேன். அது வந்து அவர் வந்து வேணுக்குன்னு செய்யறாரு அப்படிங்கிறது கிடையாது. ம். அது இயற்கை, அது ஒரு விதமான பைத்தியம். அவருக்குள்ள அந்த மாதிரி ஒரு அவருக்குள்ளார அந்த கேரக்டர். ஓகே. பைத்தியம் பிடிச்சிருக்குது. அந்த பைத்தியத்துக்கான ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துக்கணும். ஓகே. இப்போ பாலாவுக்கு வந்து பாலாகிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, கூல் சுரேஷோட பைத்தியத்துக்கு அந்த ட்ரீட்மெண்ட் செலவை கூட பாலா ஏத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஆமா, அது அது வந்து பாலா அதை ரெடி பண்ணி கொடுத்தா அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்தா இருக்குது. ஓகே. இத பத்தி இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் பேசியிருந்தாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பாலா குடுத்திருக்கிறது எல்லாமே திருட்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெளிநாட்டவர்களுடைய கைக்கூலியா தான் பாலா வந்து செயல்படுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த விஷயம் இன்னும் ஒரு பயங்கர ஒரு கான்ட்ரோவர்சியலா போயிட்டு இருக்கு. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, அவர் திருட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க. ம். நீங்க வந்து இதுக்கு முன்னால சிபிசிஐடியில் ஒர்க் பண்ணீங்களா, ம். இல்லை ராவில் ஒர்க் பண்ணீங்களா ஓகே. அப்படின்னு பார்த்தா கிடையாது. நீங்க ஒரு சினிமாவில் ஒரு விமர்சகரா இருக்காங்க. விமர்சகர் அப்படின்னா அந்த விமர்சகத்துக்கு முன்னால நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே. சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் பயணம் பண்ணியிருக்காரு, அதுவும் பாக்யராஜ் கிட்ட. ஓகே. பாக்யராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் பயணம் பண்ணவங்க நல்லா கதை சொல்லுவாங்க. ம். ஒரு கதை கோக்குற விதம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஆமா, ஒரு நல்ல கதையை உருவாக்கி நல்ல படத்தை பண்ணிட்டு அந்த படத்துல பேர் வாங்கணும். ம். ஒருத்தனை பத்தின கதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ம். அதுல நல்ல கோர்வையான விஷயங்கள்லாம் சொல்லி ஓகே. அதுல ஹிட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? ம். லைஃப்ல செட்டில் ஆக முடியாதுல்ல. ஓகே. ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க லைஃப்ல செட்டில் ஆகலாம். ஆமா. இவன் பாலாவை பத்தி பேசி நீங்க லைஃப்ல செட்டில் ஆக முடியுமா? முடியாது. இவ்வளவு வருஷமா பேசாம ஏன் இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? அவன் எப்பல இருந்தே பண்ணிட்டு இருக்கான். ஆமா. ஆனா நீங்க வந்து சிவகார்த்திகேயன் படம் அந்த அந்த காம்போல வர்றப்பதான் நீங்களாம் கண்டுபிடிக்கணுமா? ம். அதுக்கு முன்னால கண்டுபிடிச்சிருக்க கூடாதா? ம். அவன் ஒரு ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டுபிடிக்கணுமா? ஓகே. அதுக்கு முன்னால கண்டுபிடிக்க கூடாதா? ம். இது வந்து அவரோட வளர்ச்சிய பொறுத்துக்க முடியாம பண்ற விஷயம் சொல்றீங்களா? வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம பண்ற விஷயம் இல்ல. ம். யாரோ வளரணும் அப்படிங்கிறதுக்கு பாலாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஹா, அதாவது நான் சொல்ற அதாவது பாலாவோட வளர்ச்சியை தடை பண்ணணும் கிடையாது. ம். பாலாவோட வளர்ச்சி வந்து இன்னொருத்தனோட வளர்ச்சியோட இடத்துக்கு நவுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போனார் இல்லையா? ஆமா. போறப்ப நடிக்கிற இந்த துப்பாக்கி யார்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு போனாரு? சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன். இப்ப சிவகார்த்திகேயன் என்ன கற்பனையில வாழ்றாரு? ஆமா. அடுத்த நம்ம விஜய் தான் நான் அடுத்த தான். விஜய் ஆமா. அப்படிங்கிற இடத்துல வாழ்றாரு இல்லையா? குட்டி தளபதின்னு பேர் வாங்கிட்டாரே சார். அதான் ம். திடீர் தளபதி. ம். குட்டி தளபதி இல்ல, திடீர் தளபதி. திடீர் தளபதி. ஓகே. ஆமா, அந்த திடீர் தளபதிக்கு அடுத்தாப்புல வந்து பாபு பராசக்திங்கிற டைட்டில் ஆமா வேற. வருது. ஆமா, இவங்க பராசக்தினா இது இவங்க சிவாஜி கணேசனாவே நினைச்சிடுறாங்க. ம். ஆமா, ஓகே. கலைஞர் கதை வசனம் எழுதுனதால தான் அந்த பராசக்தியே வின்னிங். இல்லாட்டினா அந்த பராசக்தியே ஃபிளாப்பு. ஆமா. அங்க ஜெயிச்சதுங்கிறது கலைஞர். ஓகே. அந்த கலைஞரோட குடும்பத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு அவங்க பேனர்லயே படம் பண்ணி அவங்க டைட்டில் இவங்க எடுக்கிறாங்கன்னா ம். இவங்க எந்த அளவுக்கு, புரியுதுங்களா? புரியுது சார். எவ்வளவுக்கு, அதாவது என்ன சொல்றது, ஒருத்த வீட்டுக்குள்ளார உட்காந்து எந்த அளவுக்கு நடத்திக்கிறாங்க அப்படின்னா ம். இவங்களாம் நம்பி விடலாமா? ஓகே. ஒன்றும் இல்லை, நாளைக்கு வரப்போகிற சமுதாயத்தில் டேட்டா வந்து பராசக்தின்னு தட்டினா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது சிவகார்த்திகேயன் டேட்டா தான் உங்களுக்கு காட்டும். அதுதான் வரும். ஆமா. உங்களுக்கு அப்போ கலைஞரின் பராசக்திங்கிறது வராது. வராது. அப்போ இந்த டிஎம்கே குடும்பம் அப்படிங்கிறது, இந்த டிஎம்கே யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அண்ணாவால் அப்படிங்கலாம் வச்சுக்கிட்டா கூட ம். அதை கடைசி வரைக்கும் நிலைநாட்டி இன்னைக்கு ஒரு சொத்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா உங்க தாத்தன். ம். உங்க தாத்தனோட வரலாறை நீங்க மறைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். ஆமா. உங்க தாத்தா இல்லாம நீங்களாம் வந்துட்டீங்களா? ம். ம். ஆ? ம். உங்க குடும்ப சொத்து அது. அந்த சொத்தை ஒருத்தன் களவாடுறான், களவாடுறாங்க. அதுக்கு நீங்க துணை போறீங்க. ஓகே. அப்ப காசுக்காக எதையும் பண்ணுவீங்க. அதை விடுங்க, அதை விடுங்க. இவனை பாலா பத்தி பேச வந்தோம்னா நம்ம பராசக்தி போறோம். ஓகே. ஆமா, இந்த பாலா வந்து அவன் ஆக்சுவலா வந்து அவனும் ஒரு விளம்பர பிரியர் தான். இங்க எல்லாருமே விளம்பர பிரியார் தாங்க. ஒரு இளவு வீடு நடந்தா கூட அந்த இளவு வீட்டுல கூட போய் விளம்பரம் தேடுற ஆட்கள் தான் நம்பலாம். ஆமா. இப்ப அப்படி ஆயிடுச்சு புரியுதுங்களா? எல்லாமே. அப்படிதான். இதுல இளவு நடத்துறவனுங்களே விளம்பர பிரியரா இருக்கானுங்க. ஓகே. அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம நாடு, நாட்டு மக்கள் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அதனால அவனை பத்தியே இது பண்றதுக்கு அவன் வந்து என்னன்னா
எல்லாருக்கும் அவன் சம்பாதிக்கிறத கொடுக்குறான்ல. ஓகே. அவன் எங்க இருந்தா சம்பாதிக்கிறான். அவன் திருடி கூட திருடி சம்பாதிக்கிறத நீ வச்சுக்காம அடுத்தவனுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். 4 பேருக்கு 4 டீ வாங்கி கொடுப்பீங்களா நீங்களா? பேசுறாங்களே இவ்வளவு பேர் அவனுக்கு இது பேசுறாங்களே, டீ கடையில டீ 4 பேர் சேர்ந்து நின்னோம்னா ஐயோ 4 பேருக்கு டீ காசு கொடுக்கணுமா? டீ வேணான்னு சொல்லுவாங்க. இல்ல அதுதான் அவரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருக்கிற காசு என்னோட செலவுக்கே பத்தாது, நான் டீ குடிக்கவே பத்தாது, இதுல நான் எப்படி 4 பேருக்கு வாங்கி கொடுப்பேன்? அப்ப பாலா சம்பாதிக்கிறது அவரோட குடும்பத்துக்கு அவரோட தேவைகளுக்கே பத்தாது, அவர் எப்படி 4 பேருக்கு ஹெல்ப் பண்றாரு? ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பண்றாருன்னா பரவாயில்ல, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி எப்படி வந்தது? அதுவும் ஆம்புலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோராவே அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் வளர்ந்து வராரு, ஆனா அப்பவே அவர் பண்ணது எப்படி அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. அதாவது ஆஸ்பத்திரி கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரைட்டு. அவன் என்ன அப்பல்லவா கட்டிக்கிட்டு இருக்கான்? இலவச மருத்துவமனை தான் கட்டுறாரு. மருத்துவமனை தான். அதான் என்ன அவன் கட்டுறது என்ன? அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அந்த ஆளு கிளினிக் வச்சு கொடுக்குறான். ஓகே. 19க்கு அவன் நடத்தல. ஓகே. ஒரு டாக்டர் நல்ல விதமா ஒரு சேவை செய்யணுங்கிற மனப்போக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் அந்த டாக்டருக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுக்குறான். 4 பேர் ஊர்ல ஒரு அதாவது ஒரு டாக்டருக்கு இடம் கொடுத்து உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். கிராமத்துல எல்லாம் நீங்க எங்க போனீங்கன்னாலும் வேற பக்கத்து ஊர்ல இருந்து அந்த டாக்டர் வாரத்துல 2 நாள் வந்து பார்த்துட்டு போவாரு. அவருக்கு ஒரு யாராவது அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷனா கொஞ்சம் புகழ் தேடுறவன், அங்கேயும் விளம்பர பிரியர் தான், அவருக்கு ஒரு ரூம் மாதிரி ஒதுக்கி கொடுத்து ஒரு கொட்டாய் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு கொடுத்து அவருக்கு அங்க இடம் கொடுப்பானுங்க. அந்த வேலையை தான் இவன் செஞ்சிருக்கான். ஹாஸ்பிட்டல் கட்டினா அப்படிதான். ஹாஸ்பிட்டல்ன்றப்போ ஒரு பெரிய லெவல்ல தான் எல்லாரையும் இமேஜின் பண்ணி பேசி அந்த இமேஜினேஷனே கிடையாதுங்கிறேன். அது கிடையாது, அவன் பண்ணல அப்படி. 2வது வண்டி வாங்குறது எல்லாமே ஃபேக் அப்படின்னு. இங்க நம்ம ஊர்ல எல்லாமே இந்த என்ன சொல்றது எலைட் பீப்புள் வாங்குறது மாதிரி எல்லாருமே புது வண்டி வாங்குறாங்கன்னு நம்ம நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இங்க மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள்ஸே செகண்ட் ஹேண்ட் தான் வந்தோம். எல்லாருமே செகண்ட் ஹேண்ட். இன்னைக்கு ரோட்ல ஓடுற வண்டியில பாதி வண்டியை மறிச்சு நிப்பாட்டினோம்னா அவன் பேர்லயே வண்டி இருக்காது. எல்லாமே அடுத்தவன் பேர்ல பேரை மாத்தாம. ஏன்னா நேம் டிரான்ஸ்ஃபருக்குன்னு ஒரு செலவு இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ரீதியா நேம் டிரான்ஸ்ஃபர் போட்டா உடனே மாத்தி கொடுத்துருவாங்க. 6 மாசம் ஆகும். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் பேரு மாறும். புரியுதுங்களா? இவன் காய் காசை போட்டு வாங்குறான் அப்படின்னா, இப்ப என்கிட்ட வண்டி இருக்குது. இப்ப பாலா உங்க வண்டி கொடுங்க, நான் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப நான் பாதி காசு இதுல விட்டு கொடுப்பேன். ஓகே. இலவசமா கொடுக்குறாங்கன்றப்போ. ஆமா, இலவசமா ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா ஓகேப்பா, அதுல என்னோட பங்கு ஏதோ, அதாவது நான் வாங்குற அமௌண்ட்டோட மற்ற அமௌண்ட் இன்னொரு அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் குறைச்சு அப்ப என் பேர் வெளியில தெரிய வேணாம் அப்படின்னு தான் இது பண்ணுவாங்க. 2வது நம்ம ஊர்ல தான் பேர் மாத்துறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குன்னு தெரியும். இதெல்லாம் யோசிக்காம அவன் வாங்கின வண்டி எல்லாம் இது அப்படின்னு, இவன் வாங்கின வண்டி தானே அப்படிங்கிறது தானே. நீங்க ஆம்புலன்ஸோட லக்ஸுரி வண்டி இருக்குது. இங்க லக்ஸுரி வண்டி வச்சிருக்கவன்லாம் இது வரி கட்டிட்டு இருக்கானா? இல்ல. விஜய் வரைக்குமே வரி கட்டலங்க. லக்ஸுரி வண்டிக்கு லக்ஸுரி வண்டி வச்சிருக்கணும் வரி கட்டல. ஆம்புலன்ஸுக்கு லக்ஸுரி வண்டியோட நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அந்த லக்ஸுரி வண்டி யாரு வச்சிருந்தா? அந்த லக்ஸுரி வண்டின்னு நம்பர் 1 எடுக்கிறீங்கல்ல, அந்த பேர் யாரு? அந்த லக்ஸுரி வண்டி யாருது? அப்ப அந்த வண்டிக்காரன் என்ன பண்ணிருக்கான்? அந்த வண்டி இந்த ஆம்புலன்ஸுக்கு வந்திருக்குன்னா அந்த வண்டி என்னாச்சு? அது நிறைய பின்னால நீங்க போகணும். இங்க நடந்தது மட்டும் பார்க்க கூடாது. அந்த வண்டி என்னாச்சு? அந்த வண்டியோட பின்னணியில என்னாச்சு? அந்த வண்டி யாராவது தள்ளி விட்டு மலையில இருந்து தள்ளி விட்டு உடஞ்சு போய் சுக்குநூறு ஆக்கிட்டீங்களா? அந்த வண்டியை காயலாங்கடையில பீஸ் பண்ணிட்டீங்களா? அந்த வண்டி ஒரு வண்டின்னு சொல்றீங்க, அந்த வண்டி எங்க? அதை கண்டுபிடிச்சிங்களா? நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சோம்னு சொல்றது இது எல்லாமே உங்களோட கற்பனை கதைகள். கற்பனை கதைகளுக்கு உருவம் கொடுத்து அதை நம்புற அளவுக்கு பேசுறதுங்க. அதான் சினிமாக்காரன். ஒரு 1000 பேர்த்த இருட்டு அறைக்குள்ளார உட்கார வச்சு கைத்தட்டல் வாங்கின விஜய் தான் 1000 பேர் நம்ம கைத்தட்டிட்டான், இன்னைக்கு வெளியில வந்தா 1,00,000 பேர் கைத்தட்டு வாங்குற இடத்துக்கு தான் அந்த அரசியல் சினிமா நம்பிக்கை வேற. சினிமா பொய். ஒரு இருட்டு அறைக்குள்ளார எல்லாத்தையும் ஏமாத்தலாம். ஆனா வெளிச்சத்துக்கு வந்தா நீங்க வீரனா இருந்து காட்டணும். நீங்க தைரியசாலினா தைரியமா இருந்து காட்டணும். புரியுதுங்களா? நீங்க புத்திசாலினா ஒரு பேப்பர் வச்சு படிக்க கூடாது. நிறைய விஷயங்கள் நீங்க உள்ள சினிமா வேற, இது வேற. அது மாதிரி ஒரு கேபி பாலாவை பத்தி அவனை பத்தி பேசுறவங்க ஃபுல்லா எடுங்க. கண்டுபிடிச்சோங்கிறத ஃபுல்லா கண்டுபிடிக்கல. ஏன் அரையும் குறையுமா கண்டுபிடிச்சு
அவன் பண்ணிட்டு இருக்கிறான்னா அவன் மனநிலையும் மாத்துறீங்க. ம். அவன் என்ன பெரிய ராபின்ஹுட் அப்படின்னா, அப்படியே பெரிய ராபின்ஹுட் கொள்ளடிச்சதெல்லாம் எல்லாம் அப்படியே மறைச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஓகே. அவனே பாப்புலாரிட்டிக்காக அவன் பண்றது பாப்புலாரிட்டி தான். ஆனா அந்த பாப்புலாரிட்டினால 4 பேருக்கு அவனுக்கு ஒரு 4 பேருக்கு நன்மை கிடைக்குதுங்கிறத பார்க்கணும்ல. இப்ப இது மூலயமா அரசியலுக்கு போறதுக்காக தான் இப்படி பண்றாருன்னு ஒரு பக்கம் பேச்சு இருக்கு சார். அப்படி வாய்ப்பு இருக்கா? பாலா அரசியலுக்கு போனா அப்படி வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது மக்கள் ஏத்துப்பாங்களா ஃபர்ஸ்ட்? இங்க விஜயவே ஏத்துக்கிறதுக்கு முடியாம முடியல. திண்டாடுறாங்க. ஆமா. ம். விஜயே இப்ப சினிமாவில இருந்து அரசியல் வந்திருக்கு. விஜயை விட பாலா பெரிய ஆளா? இல்ல. ஆ? இல்ல. அப்ப இவெல்லாம் அரசியலுக்கு வந்தானா அவ்வளவு சீக்கிரமா ஓட்டு போட்டு நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டிடுவானுங்களா? ஆமா. நிக்க முடியாது. அதெல்லாம் சும்மா உதவி பண்றோம் அப்படின்னா வாங்குற வரைக்கும் தான் நம்மளாலே நன்றியோட இருப்பான். அது உண்மைதான். புரியுதுங்களா? ஆமா. டிஎம்கே இப்ப 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த 15ஆம் தேதியில இருந்து அந்த 1000 ரூபாய் தீர்ற வரைக்கும் தான் அந்த நன்றி ம். இருக்கும். ஆமா. ஏன் ஓட்டு போடுறப்ப மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க? அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு போடணும்னு கொடுக்கறது தான் அந்த அமௌண்ட். ஆமா. அதுவும் காசை வாங்கிட்டு தான் உள்ளார போவாங்க. அது தெரியுமா? ம். 2 நாளைக்கு முன்னால காசு கொடுத்தா கூட ஓட்டு மாறி போயிடும். ஆமா. மக்கள் அந்த ரேஞ்சில் இருக்கானுங்க. ம். அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் நன்றியோட இருப்போம், நாங்க மக்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படிலாம் எங்கேயும் கிடையாது. கிடையாது. விஜய் தோத்து போவாருங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுன்னா, ம். பாலாலாம் பாலா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்க கேக்குறீங்களா? அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அவன் கண்டிப்பா ஓட்டு போறவனுக்கு காசு கொடுப்பான். ஆமா. விஜய் ஒரு காலத்துலயும் கொடுக்க மாட்டான். அந்த காசு கஞ்ச. கொடுக்க மாட்டாரு. ஆமா. ஆமா. அதனால விஜய் கூட தோப்பான முடிஞ்சு இவன் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே. பட் அரசியலுக்கு வரமாட்டேன்னு தான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவனுக்கு விடக்கூடாது. நான்லாம் செத்தா கூட அரசியலுக்குலாம் வரமாட்டேன் ம். ஆமா. அப்படி இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து எல்லாரையும் சாவடிப்பாங்க. ம். இப்படிதான் சொல்லிட்டு வரேன். இப்படி சொன்னவர்களை நாங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஓகே. இதே ஒரு காலத்துல விஜய் என்ன சொன்னான்? அதே தானே சொன்னான். ஆமா. அந்தாலும் அப்படிங்கிறப்ப அது வந்து இவங்க அதாவது இவங்களோடலாம் நம்ம வாழ்றமேன்னு நினைச்சா ம். நம்ம விதி எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு பாருங்க. ஓகே. ஆமா. ஓகே. இப்போ என்னன்னா, இன்னும் அவன் உதவி செய்யறான், அவனை செய்ய விடுங்க, இல்ல நீங்க செய்யுங்க, பட் இத பத்தி யாரும் பேசாதீங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்ல வரீங்க தானே சார்? நான் எப்படியுமே சொல்ல வரல. நீ உதவியும் செய்யாத ம். அப்படின்னு தான் அவனை சொல்லுவேன். ம். ஏன்னா நீ உதவி செய்யற, உதவிங்கிறது யாருக்கு செய்யறோம் அப்படின்னா, அதாவது கண்ணு தெரியாதவனுக்கு நீ உதவலாம். ஓகே. கை கால் நல்லா இருக்கிற ஒருத்தனுக்கு நீ ஏன் உதவலாம்? அவன் உழைச்சி அவன் எடுத்துக்க மாட்டானா? ம். புரியுதுங்களா? இல்லாதப்பட்டவன்னா அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? வீடு இல்லைன்னா நீ வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நீ யார்? ம். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு கவர்மெண்ட் முன்னெடுக்காத ஒரு விஷயத்த நீ ஏன் செய்யற? ம். ஆம்புலன்ஸ் நீ வாங்கி கொடுக்குறன்னா 108 செய்யாத வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ம். நீ எதனால செய்யற? ஓகே. உனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு டீ வாங்கி கொடுக்கறது பாருங்கடா. அதை விட்டு அங்க உதவி செய்யறேன் இங்க உதவி செய்யறேன்னா அதை வீடியோ எடுத்து போட்டு, ம். ஆமா அந்த உதவி செய்யறதுனால உனக்கு என்ன நடந்துற போகுது? ஏன்னா இது மூலயமா சம்பாதிக்கிறாரு பாலான்னு ஒரு பேர் வருது. மேபி அதுக்காக இருக்குமா? சம்பாதிக்கிறான்னா அவன் ட்ரஸ்ட் வைக்கலையேங்கிறானே. ட்ரஸ்ட் வைக்கல சார். இப்ப யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டா இதுலயே நிறைய அவன் சேனல் வச்சு நடத்தலையே, அடுத்தவன் சேனல்ல தானே போய் பேசுறான். ஓகே. இப்ப அடுத்தவங்க சேனல்ல போய் பேசணும்னா எவ்வளவு கொடுத்துட போறாங்க? ம். அதிகபட்சமா 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய், அதிகபட்சமா ம். இப்ப என்ன சொல்றது, முக்தாருக்கே 5000 ரூபாய் தான் கிடைக்கும். ஓகே. முக்தார் ரேஞ்சுக்கு நான் பேசினா. ம். ம். ஆமா, முக்தாரே வந்து 5000 ரூபாய் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் போய் தனியா சேனல் வச்சது. ஓகே. அந்த ரேஞ்சுக்கு சொல்றேன். அதுல எல்லாம் பெருசா சம்பாதிச்சிட முடியாது. ம். ம். ஆமா, அதனால இதுல வச்சு இப்படி சம்பாதிக்கிறான் அப்படி சம்பாதிக்கிறான்லாம் கிடையாது. அவன் வந்து லைம் லைட்ல என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கணும் ம். அப்படின்னா, படம் வந்தா, இப்ப சினிமாக்காரனுக்கு படம் வந்தாதான் லைம் லைட். ஆமா. படம் இல்லாத நாட்கள்ல நான் லைம் லைட்ல இருக்கணும் ம். அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு தெரிஞ்ச மேட்டர்ல யாரையுமே ஹர்ட் பண்ணாம பண்ணணும்னா 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ற வீடியோவை நம்ம ஷேர் பண்ணாவே அது யாரையும் ஹர்ட் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்கா அது அது நமக்கு வந்து ஒரு growth கிடைக்கும். ம். இதே வந்து கூல் சுரேஷ் இருக்கான், அவனும் லைம் லைட் தான் பண்ணணும். அவன் பண்ற செயல்கள் எல்லாருமே ஹர்ட் ஆகுதா? இரிட்டேட் ஆகுது. அது மாதிரியான விஷயத்த பண்ணக்கூடாதுங்கிறதுல அவன் தெளிவா இருக்கான். ஓகே. ஆமா, இவங்க என்னன்னா காந்தி கண்ணாடி மாதிரி ஒரு படத்தை எடுத்தா நீ நடிகன் ஆயிட முடியாது. ஆமா. நல்ல படத்தை எடுக்கணும். ம். புரியுதுங்களா? காந்தி கண்ணாடின்னு பேர் வச்சுச்சுன்னா காந்தியே தான் நம்ம காந்தி நோட்ல இருக்கிறதுனால தான் நம்மளுக்கே காந்திக்கு நம்ம மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. அவர் சிரிச்சிருக்காரு இல்லையா ஒவ்வொரு நோட்லயும்? உண்மையிலேயே அவர் ரூபா நோட்ல சிரிக்கிறதுனால தான் அவர் இன்ன வரைக்கும் நாம ஞாபகம் வச்சிருக்கோம். ம். அவர் வேற ஏதாவது புத்தகத்துல கித்தகத்துல சிரிக்கட்டுமே,
இருக்காது, ஞாபகம் இருக்காது. காந்தினா எப்படி இருப்பாருன்னு எல்லாத்தையும் கேட்போம். காந்தியவே இங்க மறந்துடுறோம். காந்தி கண்ணாடின்னு டைட்டில் வச்சுக்கிட்டு. ஓகே. ஆமா. ஸோ உங்களோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன சார் பாலாவை பொறுத்த வரைக்கும், அவரோட செயல்களை பொறுத்த வரைக்கும்? நெகட்டிவா பாசிட்டிவா நீங்க என்ன கமெண்ட் இல்ல, பண்ணுவீங்க? இவங்க நெகட்டிவாவும் வேணாம் பாசிட்டிவ் வேணாம். ஓகே செய்யுங்க, உங்களுக்கு செய்ய வேணான்னு சொல்றதுன்னு இல்லை. ஏன்னா அதனால 4 பேர் சாப்பாடு கிடைக்குது. இப்போ சில பேர் வந்து அவங்க வீடியோ எடுப்பானுங்க, சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பானுங்க, ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டு இருப்பான், ஹெல்மெட் வாங்கி கொடுப்பானுங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் யாரோ ஒருத்தனுக்கு ஒன்று இல்லாதவனுக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறதுல அதுல ஒன்றும் விமர்சனம் பண்றதுக்கு இல்லை. அதனால இதை பண்ணாதன்னு நான் சொல்றதுக்கும் கிடையாது, இதை பண்ணு அப்படின்னு அதை ஊக்குவிக்கிறதுக்குன்னு அது கிடையாது. ஆமா, இன்னைக்கு அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களெல்லாம் இவங்க செய்யறதுலாம் இவங்கள வளர விடக்கூடாது, இவங்க அதெல்லாம் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கணும். அந்த மாதிரி அவங்க பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இதாயிடுச்சுன்னா எவனுமே எவனோட உதவி எனக்கு தேவையில்லைங்கிறப்ப எவன் வாங்குவான்? அந்த மாதிரி ஒரு நிர்மாணிக்கப்பட்ட கட்டமைப்பு வந்தா என்ன, அது நல்லா தானே இருக்கும். ஆமா, கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பாலாக்கே இவ்வளோ கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் வருது அப்படின்னா, இதை பார்த்து இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணணும்னு யாராவது நினச்சா கூட பின்னாடி பயந்து ஓடிடுவாங்க, யாரும் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப்புங்கிறது அதாவது மூன்றாம் தரப்பட்ட மனிதர்கள் ஹெல்ப் பண்ணுறதுனால தான், அதுவும் அது வீடியோவாக கன்வர்ஷன் ஆகிறதுனால தான் இவ்வளோ பேச்சுக்கு ஆளாகிறது. இதில் என்னென்னா, இவனுக்கு அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கா வந்து அதாவது தேச துரோகிகள் இவங்களெல்லாம் வளர்த்து விட்டுறக்கூடாது அப்படின்னு அமெரிக்காக்காரனுக்கு இதான் வேலையா? அங்கே தமிழ்நாட்டில் பாலான்னு ஒரு பையன் இருப்பான், அவனை கூப்பிட்டு நம்ம வச்சு தமிழ்நாடே கண்ட்ரோல் எடுத்துடலாம் அப்படின்னா அவனுங்க நினைச்சானுங்கன்னா ஸ்டாலின்கிட்ட பேசி கண்ட்ரோல் எடுப்பாங்க. அதானே அவங்க நிலைமை. ஸ்டாலின்கிட்டே பேச வேண்டியதில்லை, மோடிகிட்ட பேசினாவே கண்ட்ரோல் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இந்த இது தெரியாம ஒரு கேரக்டர் நம்மளை கதை சொல்லி ஏமாத்துறான். அந்த கதைக்கு அத்தனை பேர் நம்ம தலையை சாய்க்கிறோம்னா தமிழ்நாட்டு மக்கள்கள் அறிவில்லாத முட்டாளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று நம்பப்படுகிறத விட இவன் முட்டாள் அவன் முட்டாள்னு சொல்றதுல நாம முட்டாளா இருக்கிறது நமக்கு தெரியுதா? நம்ம முட்டாளுங்கிறத அவன் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, இல்லாட்டினா நாளைக்கு சீரியஸா விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு தொகுதியிலேயாவது ஒரு எம்எல்ஏ சீட்ல அடிச்சிட்டான்னா சீரியஸா அந்த எம்எல்ஏ சீட்டை அடிச்சு அந்த தொகுதி இருக்குல்ல, உண்மையிலேயே சொல்றேன் உலக மகா முட்டாள்கள் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்றேன். அந்த ஆள் பேசுற பேச்சுக்கும் அந்த செயல்பாடுக்கு ஒருத்தன் ஒரு செயல் செஞ்சானா அது என்ன அப்படிங்கறத பாக்கணும்ல. போய் நீங்க இந்த பாலாவுக்கு போட்ட கமெண்ட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, ஆமா அப்படியே பயங்கரமா, ஆமா அவன் தேச துரோகிதான் தேச துரோகிதான். நீங்க எத்தனை தேச துரோகிகளோட சந்திச்சிட்டீங்க? ஆமா சரி, அவனை கெட்டவன்னு காட்டுறீங்க, எவன் நல்லவன் அவனை காட்டுங்களேன். நீங்க பாலா கெட்டவன் நீ காட்டுற, ரைட்டு, எவன் நல்லவன் எவனையாவது காட்ட முடியுமா? முதல்ல நீ காட்டுப்பியா? நான் நல்லவன் சொல்ல முடியுமா எவனாவது? அங்க பின்னால பேஸ்புக்ல எல்லாருமே 4 பேரோட இருக்கிறத பார்க்க நல்ல படத்தை பார்ப்பான், தனியா இருக்கிறப்ப தப்பான படத்தை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கலாச்சாரம் தான் இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப கேடுகட்ட ஒரு சமுதாயமா மாறிட்டு இருக்கு. அந்த சமுதாயத்துல வந்து ஏதோ தப்பி தவறி ஒரு என்ன சொல்றது பேராசைக்கு சில பேர் பண்றத அதை வந்து நாம கருத்தா எடுத்துக்கிட்டு நடத்துறதுங்கிறது பரவாயில்ல, இவ்வளவு நேரம் பேசி நம்ம கொஞ்சம் பேர் வாங்கிட்டோம்ப்பா. அதுதான் ஃபைனல். அதான் ஃபைனல். ஓகே ஓகே. சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம எப்பவுமே வெள்ளித்திரையை பத்தி தான் பேசுவோம், பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் இவங்களை பத்தி தான் பேசுவோம். ஆனா இன்னைக்கு வெள்ளித்திரைக்கு ஈக்குவலா சின்னத்திரை வளர்ந்துகிட்டு இருக்கு. வெள்ளித்திரையை விட சின்னத்திரைக்கு ஆடியன்ஸ் அதிகமா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படா இந்த நாடகம் போடுவாங்க, இந்த ஆக்டர் எப்போ வருவாங்க, இந்த ரியாலிட்டி ஷோ எப்போ நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வருஷக்கணக்கில். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு பிராண்டட் ஷோ அப்படின்னா அது வந்து பிக் பாஸை சொல்லலாம். பிக் பாஸ் வந்து இப்போ அக்டோபர் 5th வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தின ஒரு விஷயங்கள் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே நம்ம எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம், சுத்தி சுத்தி பிக் பாஸ்ன்னு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 8ல வந்துட்டு விஜய் சேதுபதி வந்திருந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் டிஆர்பி ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு எதிர்பார்க்கறது வந்து கமல் அவர்களை தான் எதிர்பார்க்கறாங்க. சோ நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? பிக் பாஸ் நீங்க பாப்பீங்களா? அதை பத்தின உங்களோட கருத்து என்ன? முதல்ல வந்து அப்படி ஒரு ஷோ ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்கு தேவையா? அதுக்கு முன்னாலே இந்த வெள்ளித்திரை சின்னத்திரை அப்படிங்கறதுல என்னன்னா,
வெள்ளித்திரைங்கிறது ஒரு நேரத்துல டிக்கெட் வந்து ₹2 25 35 ஆமா. இருந்தது. ம். ₹50 ₹60 வரைக்கும் கூட ஓகே ம். அப்படிங்கிற காலத்துல இருந்ததுனால எவனுமே சின்ன திரை பார்க்கறது விரும்பல. ஆமா. அந்த நேரத்துல டிவி இருந்தா கூட யாரும் அந்த நேரத்துல பார்க்கல, எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்தான். ம். இன்னைக்கு வந்து டிக்கெட் ரேட் அப்படி கிடையாது. ம். இன்னைக்கு வந்து ₹250 ₹300 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஓகே. இதெல்லாம் டிக்கெட்டுக்கே வாங்கிட்டு போனா கூட அங்க விற்கிற அந்த ₹10 பாப்கார்னை கம்யூனிட்டி பயிலுக ம். ₹400 விற்பாங்க. ஆமா. அதுவும் ரீஃபில் நீங்க வந்து ஒரு தடவை நீங்க ₹650 பே பண்ணி நீங்க வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் ரீஃபில் பண்ணலாம் ரீஃபில் அப்படின்னு. பண்ணிக்கலாம். அப்படின்னு நம்ம எத்தனை டிக்கெட் வாங்கிட்டு போவோம்? 4 பேரோட போனா கூட 4 தடவை தானே ரீஃபில் பண்ண முடியும். ஆமா. உனக்கு ₹50 பாப்கார்னை ம். ₹400 சொல்லையே நீ அடிக்கிறிய. ம். இது எல்லாமே தெளிவா ஆடியன்ஸ் இருக்கிறதுனால தான் ம். இவங்கள்ட்ட போனா காசு கொடுத்து நம்ம ஏமாறணும் அப்படின்னா. ஏன்னா தமிழ் சினிமாவும் நல்ல சினிமா எடுக்கிறானுங்களாம் கிடையாது. ம். இன்னைக்கு வந்திருக்க எல்லா படத்தையும் பாருங்க. ஏதாவது ஒரு மக்களுக்கோ ஒரு பொது பண்ணையான விஷயமாவோ இருக்கா? ஓகே. எல்லாமே வந்து உதவாத ஒரு படமாவே இருக்குது. ம். ம். மக்களோட எமோஷன் கனெக்ட் பண்ற ஒரு படமா இருக்கான்னா கிடையாது. ஓகே. ஆமா, இங்க டிவியில வந்து அப்படி கிடையாது. ம். ஆமா, என் மருமவ எனக்கு பிடிக்கல அப்படின்னா என் கேரக்டர்ல அங்க ஒண்ணு விளையாடும். ம். அதை பார்த்து நம்ம என்ஜாய் சந்தோஷப்படுறோம். பண்ணிப்போம். ஆமா. டிவி வந்து மக்களோட மனநிலைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால தான் சின்ன திரையோட விஷயங்கள் எல்லாமே நெருக்கமாகுது. ஓகே. புரியுதுங்களா? ம். பெரிய திரைக்கு பக்கத்து ரொம்ப யோசிக்க தூரமா வேண்டியதா இருக்கு. இருக்கு. ஆமா. அதனால இதுல என்னன்னா இந்த சின்ன திரையிலையும் சில சேனல்ஸ் என்ன பண்றானுங்கன்னா மக்கள்கிட்ட இன்னும் ரொம்ப நெருக்கமா போகணும் ம். அப்படின்னா அப்போ என்ன மாதிரி போலாம்? ஆமா, அப்படின்னா ஊர்ல குரங்கு வித்தை காட்டினாங்கன்னா கூட்டமா நின்று அந்த பார்ப்பாங்க. குரங்கு ஆடுறத பார்ப்பாங்க. ஓகே. அப்ப குரங்குகள் வித்தை காட்டும். இவங்க என்ன பண்றாங்கன்னா பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் குரங்கு கேட்டகரிக்கு செலக்ட் பண்ணி உள்ளார எடுத்துக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மனிதர்களாவே நினைக்கல, ஓகே. குரங்கா தான் நினைக்கிறாங்க. குரங்கா நினைச்சு உள்ளார வச்சுட்டு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் அந்த குரங்குங்க செய்யும். ம். ஆமா, அதுதான் அது ஒரு கேமிங் அப்படின்னு. ஓகே. இதுல சில குரங்குக்கு வந்து அரைகுறை ஆடை போட்டுடுறாங்க. அந்த அரைகுறை ஆடையை ரசிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கூட்டம். இப்படிதான். அதனால நீங்க வந்து பிக் பாஸ்ல போய் பெர்ஃபார்ம் பண்றவங்கலாம் அப்படின்னு நீங்க மனிதர்கள் கேட்டகரின்னு நினைச்சிடணும். மானம், சூடு, சொர்ணம், வெக்கம், ரோஷம் இதை எல்லாமே அற்றவர்கள் தான் அங்க போய் உள்ளார உட்கார்றாங்க. ஆமா. அப்படி இருந்தா தான் இருக்க அப்படி முடியும். இருந்தா தான் அங்க இருக்க முடியும். இருக்க முடியும். எல்லாத்தையும் அதாவது சுயமரியாதை இல்லாதவன் அற்றவன் அப்படிங்கிறவனுக்கு தான் அங்க இடமே இருக்குது. அவன் தான் டைட்டில் வின்னர் ஆகுறான். ஓகே. புரியுதுங்களா? எது மனுஷங்கிற ஒரு என்னென்ன உணர்வுகள் இருக்கணுமோ அது அந்த எல்லாத்தையும் உணர்வையும் மறைச்சிட்டு. உதிர்த்தவர்கள். ஓகே. புரியுதுங்களா? அவன் தான் டைட்டில் வின்னர். இவன் நமக்கு நாட்டுக்கும் டைட்டில் வின்னர் யாரு? ஒரு முதன்மையானவன் அப்படிங்கிறது தான் டைட்டில் வின்னர். ஆமா. இவன் தான் நமக்கு அடையாள புருஷன். ம். இவனை வெளியூர்ல இருந்து வேடிக்கை வைப்பாங்க இல்லையா? ம். இப்ப நாம அமெரிக்கன் ஷோவை நாம இங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்றது மாதிரி நம்ம ஊர் ஷோவை அங்க அவன் பாக்குறான்னா ம். இவன் ஒருத்தனை வச்சு இவன் பைத்தியம்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஊர் ஷோவை அங்க பாக்குறவன் இந்தியாவே இந்த தமிழ்நாடே பைத்தியம் நினைப்பானா நினைக்க மாட்டானா? நினைப்போம். அப்ப இவங்களால என்ன நடக்குது? நம்மளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க? ம். இதுல வேற சீசன் வேற சீசனா. ஆமா. ஆமா, இவர்கள் வந்த சீசன் இப்படி இருக்குது, அவன் வந்த சீசன் எப்படி இருக்கு. குரங்குன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் எந்த வித்தை காட்டினா என்ன? அது விஜய் சேதுபதி குரங்கா இருந்தா கமலஹாசன் குரங்கா இருந்தான்னா ம். நீங்க குரங்க தானடா கூட்டிட்டு வர போறீங்க. ம். ம். புரியுதுங்களா? அதானே அப்படித்தானே பார்வை. ஓகே. அதனால வந்து இப்ப ரீசெண்டா நான் எதிர்பார்த்தது என்னன்னா அம்மு அவர்கள் தன்னோட நாயுடன் கூட்டி கொண்டு வருகிறார்கள். ஆமா. அந்த நாய் இஷ்யூ போனதுனால. அதுல இருந்து அம்மு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வரார்கள் அப்படின்னு. ஆமா. இதுல ஒருத்தன் அப்ப அவங்க வந்துட்டா தெருவுல இருக்கிற நாய்க்கெல்லாம் அவங்க சோறு வச்சுக்கிட்டு இருக்காங்களே, ம். அந்த நாய்களின் நிலைமை என்ன ஆகும் ஓகே. அப்படின்னு. இது நாய்களை நிலைமை என்ன அது ஆகும்? ஒரு டாக் போகும். ஆமா, அம்முவும் போயிட்டியே அப்படின்னு இப்ப அவங்க வீட்டுல யாராவது பேசுற மனிதர்கள் இருந்தாங்கன்னா அம்முவும் போயிட்டியே சோறு இல்லைன்னு. இப்ப நாய் என்ன ஃபீலும் இப்படிதானே கத்தும். ஆமா. இதானே பாருங்க. பிக் பாஸ பத்தி பேச போற இடத்துலயே நான் நாயா மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா ஓகே. நம்மளையும் மிருகமா புரியுதுங்களா? மனித தன்மையில இருந்து
ஒரு பிக் பாஸ் எந்த நிலைக்கு நம்மளை மாத்துது பாருங்க. ஓகே. இதே மாதிரிதான் எல்லாரையும் மாத்திக்கிட்டு இருக்கு. ஓகே. ஆமா. உண்ம சார். நீங்க சொல்றது இப்போ அதுல இருக்கிற வந்து பாய்ஸ், கேர்ள்ஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் ஒண்ணா வந்து இருக்க வச்சுடுறாங்க. அத பார்த்து வெளியிலயும் இருக்கக்கூடிய பாய்ஸ், கேர்ள்ஸ் இப்படி இருந்தா தப்பில்ல, அப்படி இருந்தா தப்பில்ல. பாய்ஸும், கேர்ளும் நின்னு பேசுனா தப்பு கிடையாது. ஒண்ணா டேட் பண்ணா தப்பில்ல. ஷாப்பிங் போனா தப்பில்ல. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இப்போ எல்லாருக்குமே ஒண்ணாயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து ஒரு பொண்ணு, பையன் கிட்ட நின்னு பேசவே வந்து அச்சப்படுவாங்க. இப்ப எல்லாமே கேஷுவல் ஆயிருச்சு. அதாங்க. அதாவது எதெல்லாம் கூட்டு குடும்ப கலாச்சாரம் போயிருச்சு, கூட்டு ஆமா. குடும்ப கலாச்சாரம் போயிருச்சுன்னு நம்ம ஆளுங்க சொல்லி சொல்லி இப்பதான் ஆளுக்கு புரிய வச்சா, இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, ம். 4 பொண்ணு, 4 பையன், அ அ 10 பையன், அதாவது இந்த குரூப் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆமா. அது மாரி குடும்பம் நடத்திக்கலாம் ம். அப்படின்னு அப்படி குடும்பம் நடத்துறாய்ங்க. ம். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி இப்படிதான்டா கூட்டு குடும்பம். ம். ஆனா நீங்க என்னன்னா, ம். என்ன அவன் பொண்டாட்டி இவன் வச்சுக்கிறதும், இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான், அவன் லவ்வர இவன் கூட்டிக்கிறதும், ஆமா. இது கூட்டு குடும்பமா அவன் ஃபீல் பண்ணி அப்படி வாழ்ந்துட்டு இருக்காய்ங்க. ம். அந்த வாழ்க்கைக்கு முன்னோடியா இவனுங்க இருக்காய்ங்க. ஓகே. ஒரு பிக் பாஸ் வந்து நாங்கலாம் கூட்டா இருக்கோம் தெரியுமா? இவங்க ஃபேமிலியா கூட்டா இருக்கும், இருக்கான்னா ஒரே ஃபேமிலியா இருக்கும். ஃபேமிலியா? ஆமா. ஒரு ஃபேமிலியோட பிளட் ரிலேஷன் இருக்கானுங்க. கிடையாது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஃபேமிலி. ம். அப்ப இவனுங்கலாம் கூட்டா ஒரு இடத்துல புரியுங்களா? ஒரு குரங்கு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கானுங்க. குரங்கு கூட அதுவோட புருஷனோட தான் போகும். ஆமா. அப்படி இருக்கிறப்ப நீங்க சொல்லிக் குடுக்குற விதம் என்ன நடத்துறீங்க? யார் வேணா, யார் கூட வேணா போலாம். அப்படிங்கிறப்ப நீங்க சமுதாயத்துக்கு நீங்க உங்க ஷோ மூலியமா சமுதாயத்தை என்ன மேம்பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஷோன்னு அதுவும் சொல்லி அங்கீகரிக்கிற இடத்துல இருக்குதுன்னா, இந்தியாவோட கலாச்சாரம்னு வெளிநாட்டுல ஒண்ணு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. ம், ம். எல்லாம் அவன்லாம் துறவி மாரி இருப்பாய்ங்க அப்படின்னு ஆமா. அவன் வந்து காசியும், ராமேஸ்வரத்தையும் பார்த்துட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ம், ம். ஆனா, அவன் கூட கொஞ்சம் ட்ரெஸ்ஸ இப்பல்லாம் நல்லா போடுறான். ஓகே. அவன விட கேவலமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டுட்டு இருக்காங்க. ஆமா. ம். கேட்டா எங்க பெண் உரிமை இப்படித்தான். இன்னொன்னு தூண்டுதலுக்கு என்னன்னா, அட்படுத்துற பாக்குற உங்க கண்ணுல தப்பு, உங்க மனசுல தப்பு. அப்படி சொல்லிடுறாங்கல்ல. அதாவது எல்லாமே தப்புங்க. அதாவது இங் இ இவனும் தப்பு, அவர்களும் அதாவது 2 சைடுமே ஆணும், பெண்ணுமே தப்பு ம். அப்படிங்கிற இடத்துல தான் ம், இருக்குது. ம். ஆமா. இத செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவனும் கிடையாது. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, ஜனநாயக ஆட்சி அமையறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஓகே. ஆமா. மீண்டும் வந்து வெள்ளைக்காரன் வாழணும்னு இல்ல. நம்ம ஆரம்பத்திலேருந்தே வெள்ளைக்காரன்ட்டேருந்து நம்ம சுதந்திரம் பெற்றோம்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ம், ம். அப்படி கிடையாது. இன்னமும் அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ம். ஆமா. அறிவு இழந்து அடிமைகளா இருக்கிறோம். ஓகே. முன்னாடி அறிவு இருந்தது. அதனால சுதந்திரம் வாங்குனோம். இப்ப அறிவு இல்லாம அடிமையா இருந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் களைஞ்சு எடுக்கணும்னா, ஜனநாயக ஆட்சியில இதெல்லாம் நடத்த முடியாது. ம். ஆமா. மிலிட்டரி அப்படிங்கிறது. ஓகே. அவன் மிலிட்டரிக்காரன் எவனாவது வேர்க்குதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு உட்காந்துருப்பானா? முடியாது. அ? முடியாது. மொட்டை வெயில்லயும் தொப்பிலேருந்து, கேப்லேருந்து, சாக்ஸ்லேருந்து ஆமா. போட்டுட்டு பூட்ஸ். உட்காரணும். ம். புரியுதுங்களா? ஏன் வெயில் தானே! வெயில்ல கழட்டிட்டு நிக்க வேண்டியது தானே! முடியாது. அ? அப்ப எங்க உங்களுக்கு மிலிட்டரி ஆட்சி நடந்ததுன்னா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ம். அ? அரைகுறை ஆடை போட்டு ட்ரெஸ் ஊத்துவீங்களா? இல்ல போடுவோம். பார்க்குறவன் கண்ணு தான், அவங்க அப்படி போட்டிருந்தாங்க அதனால பார்த்தேன்னு. கண்ண நோண்டிற மாட்டாய்ங்க? ஆமா. அ? எனக்கு தெரிஞ்சு இந்த கம்யூனிட்டி எல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு பதிலா, இந்த விஜய், அவன் இவன் லோடான், லொஸ்கான், லிஸ்கான்னு இப்படி ம். அரசியலே இல்லாம, ஒரு மிலிட்டரி ஆட்சி அமைஞ்சதுன்னா, ம். நாட கொஞ்ச நாளைக்கு ஆமா. ஒரு மிலிட்டரி செட்டப்ல விட்டுட்டு போனாங்கன்னா, ம். இந்த களை எடுக்குதுன்னு சொல்றது இருக்கு இல்லையா? ஆமா. அந்த செஞ்சா நல்லா இருக்குங்கிறது தான் ம். இது. ஆனா மறுபடியும் நம்ம பிக் பாஸ்குள்ளார வச்சுட்டு இருக்கோம்னா, என்ன? நீ எங்க குடும்பத்த சீரழிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. சேனல்காரங்கள நான் சொல்றேன். ம். ம். நீங்க எங்க குடும்பத்த சீரழிக்கிறீங்க. அது ம். எங்களுக்கு தெரியுது. ம். ஆனா, எங்க குடும்பத்த சீரழிச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருந்துற மாட்டீங்க. ஆமா. உங்க குடும்பமும் சீரழியும். ஆமா. இத சமுதாயமும் மாறி இருக்கிறப்போ, உங்க வீட்ல இருக்கிறவங்க மட்டும் மிக சரியா இருந்துருவாங்கன்னு நெனச்சிராதீங்க. ம். சமுதாயம் எவ்வளியோ, அவ்வழி தான் ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிறவங்களும். ஓகே. புரியுதுங்களா? நம்மள பட் அவங்க கலாச்ச என்ன சொல்லுவாங்க சார்? நீங்க ஒரு பொழுதுபோக்கா இத பாருங்க. உங்கள யார் வந்து இன்டென்ஷனா பார்க்க சொல்றா? பொழுதுபோக்கா பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஓகே. சினிமா ஒரு என்டர்டெயின்மென்ட் தானே! சினிமா என்டர்டெயின்மென்ட். ம். சினிமா என்டர்டெயின்மென்ட் ரைட்டு. ம். ஓகே. சினிமா என்டர்டெயின்மென்ட். இப்ப ரஜினியோட படம் வந்தது. ம். ஏ சர்டிபிகேட் வாங்கி படத்த ரிலீஸ் பண்றீங்க. ஆமா. ரத்த களரிய காட்டுறீங்க. ம். எங்க வீட்ல இருக்கிற குழந்தையோட மனநிலை என்னவா உருவாகும்? ஆமா. ஒரு ரஜினி படத்துல ஒரு தமன்னாவுக்கு இவ்வளவு தூரம் அரைகுறை ட்ரெஸ்ஸ போட்டு ஆட விட்டா, எங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களோட மனநிலை என்னவா உருமாற்றம் பெறும்? ஓகே. ஒரு ரஜினிங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு பன்முக கலைஞனா எல்லார் வீட்லயும் சென்றடையக்கூடிய ஒரு ஹீரோ.
அவரோட படத்திலேயே நீங்க இவ்வளவு வக்ர சிந்தனையும் ம். ஒரு என்ன சொல்றது ஒரு வன்முறையும் காட்டுறீங்க அப்படின்னா ம். வீட்டுல வளர்றவன் என்ன நிலைமையில இருப்பான்? ஓகே. சமுதாயத்துக்கு நீங்க எதை கொண்டு போயிட்டு இருக்கீங்க? என்டர்டைன்மெண்ட்ங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ம். உங்களோட என்டர்டைன்மெண்ட் நீங்க எதுக்கு என்ன சொல்றது ஒரு கலைவாணர் பண்ணது மாதிரி பண்ண முடியாதா? ம். இப்போ படத்தை ஆபாசம் காட்டி தான் எங்களை கவர்ச்சி காட்டி தான் எங்களை நீங்க மயக்கணுமா? இழுக்கணும். ஆமா. அறிவு சார்ந்த விஷயத்தை பேசியோ அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லியோ உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை சொல்லி எங்களை கவரலாமே. ஓகே. எங்களுக்கு கவர்றதுக்கு நீங்க இது மாதிரிலாம் பண்ணுமா? ஏன் பிக் பாஸ் வீட்டுல எதுக்கு அரைகுறை ஆட? ம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார நடிக்கிற ஒரு நடிகைக்கு ஏன் கிளீவ்லெஸ் தெரியறது மாதிரி நீங்க போட்டு விடுறீங்க? ஓகே. யாரு பாக்குறதுக்கு? அங்க இருக்கிறவங்க பாக்குறதுக்கா இல்ல நாங்க பாக்குறதுக்கா? ம். ட்ரெஸ் கோட் கொடுக்குற விதம்னு இருக்கு இல்லையா, ஆமா. அதுவே முரண்பட்டது இல்ல என் சமுதாயத்துக்கும் என்னோட கலாச்சாரத்துக்கும். கலாச்சாரம் சமுதாயம் அப்படின்னா எல்லாமே வந்து ஆதாம் ஏவல்ல வந்து தான் வந்தோம், அம்மனமா தான் வந்தோம். பேசாம அம்மனமா விட்டுருங்களேன், ம். அத்தனையும் சூப்பரா இருக்கும். ம். ஆமா, அதை விட பெஸ்ட் என்ன இருக்க போகுது? ஆமா. ஆ? ஓகே. அதெல்லாம் வந்து பேசுனா பேசிட்டே இருக்கலாம். ஓகே. ஆனா என்ன சொல்றது செயல்படுத்துற இடத்துல யாரும் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்றது பணம்ங்கிறது வாழ்க்கையில தேவை. ம். ஆனா அது அதுவே குறிக்கோளா வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது அடுத்தவங்கள வந்து இல்ல. அது அடுத்தவங்கள புதைக்கிறோம். நம்ம பணத்த சம்பாரிச்சு அடுத்தவங்கள புதைக்கிறோம்னு நம்ம நினைக்கலாம். ம். நம்மள புதைக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிடுவாங்க. ஓகே. அது மாதிரியான சூழ்நிலை தான் பணங்கள் ஓகே. உருவாக்கும். ஓகே. ஸோ பிக் பாஸ் மாதிரியான ஒரு கேம் ஷோ வந்து நம்ம நாட்டுக்கு தேவையில்லன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதானே கன்க்ளூஷனா சொல்ல வரீங்க? நீங்க பிக் பாஸ் நடத்துங்கன்னு சொல்றேன். ம். நடத்துங்க. பட் ஆபாசமா நடத்தக்கூடாது. ஆபாசமா இல்லாம, அதுக்குன்னு ஒரு அந்த கேம் செக்ஷன்லாம் வந்து ஒரு பெண்ண பெண்ணாவும், ஆணாகவும் 2யும் நீங்கலாம் ஒண்ணுன்னு சொல்லி நீங்க கிரியேட் ஆமா. பண்ணாதீங்க. எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணுன்னு நீங்க கிரியேட் பண்ணாதீங்க. எல்லாரும் ஒண்ணுன்னா, அங்க ஏன் அந்த 2 பேரும் கட்டி பிடிச்சு படுத்துருக்க விஷயம் வரைக்கும் எங்களுக்கு காட்டிட வேண்டியதானே? ம். நம்ம கலாச்சாரம் வந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணா புள்ள பெத்துக்கிறாங்க தான். ஆமா. ஆனா முதலிரவு வீட்டுக்குள்ளார முதலிரவு கதவு வரைக்கும் போய் அப்பா, ஆத்தா, மாமன், மச்சான் எல்லாம் உள்ளார போய் அந்த கதவு வரைக்கும் நின்னு பொண்ணுகிட்ட பாலை குடுத்துட்டு உள்ளார அனுப்பிச்சுட்டு ஏன் கதவை சாத்துறான்? ம். சில விஷயங்கள் ரகசியம் அப்படிங்கிறது இருக்குது. இருக்கு. அந்த ரகசியத்தை ரகசியமா வச்சிருக்கணும். ம். அதை விட்டுவிட்டு நீ முதலிரவு இதையும் நீ திறந்து காட்டுற அப்படிங்கிற, நீ திறந்து காட்டினா நீ கலாச்சாரத்துக்கு மீற எவ்வளவு விஷயங்கள் பண்ற. ஆமா. அப்ப ஒரு ஆத்தா உட்காந்துருக்கா, ஒரு அப்பன் உட்காந்துருக்கான். இவங்களுக்கு முன்னால ஒரு பெத்த அதாவது என் வீட்ல என் பொண்ணு உட்காந்துருக்குது. ம். அந்த ஷோவ பார்த்துட்டு இருக்கு. அங்க ஒரு படத்துல இல்லாட்டினா உங்களோட உங்களோட சேனல்ல ஒரு ஓகே. லிப் லாக் கிஸ் அடிச்சிட்டு இருக்குதுன்னா, ம். என் நிலைமை, என் மனநிலை, என் பொண்ணு மனநிலை, என் வீட்ல இருக்கிற மத்த பெண்டிர் மனநிலை, மத்தவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? நீங்க எத காலி பண்றீங்க? ஓகே. ரகசியங்கிறத ரகசியமா வச்சு பார்க்கணுங்க. அத பொது வெளிப்படுத்திட்டு, நாங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு கூத்தடிக்கிறதுங்கிறது, இது ஒரு கூட்டம் தவறுங்கிறத ம். அந்த கூட்டத்த பார்த்து மத்தவங்கலாம் சரிங்கிறவங்கலாம் கொடி பிடிச்சு அவனுங்கள கட்டுப்படுத்தணும். அது இல்லாம உங்கள போல நாங்களும் மாறிடுறோம். ஆமா, ஆமா அப்படின்னு இப்ப எல்லாருமே வந்து மாறிட்டு இருக்காங்க. அவங்கள மாரி சூப்பருங்க அப்படின்னு சொல்லி ம். புரியுதுங்களா? அமெரிக்காக்காரன் 2 பீஸோட சுத்துனான் ஆமா. அப்படின்னா, அவனுக்கு வந்து குளிர்ற குளிருக்கு ம். புரியுதுங்களா? அவனுக்கு ஒரு நேரத்துல வெயில் அடிக்கும். அந்த வெயில் காய்ச்சலுக்காக அவன் செய்றான். ம். இங்க நமக்கு அப்படியா? ஆமா. அவன் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிறான் அப்படின்னா, இந்த அதான் அப்பி வச்சுக்கிட்டு வருவாங்க. ம். அனுமார் மூஞ்சி மாரியே இருக்கும். சீரியஸா. ம். ம். அதெல்லாம் ஏன்? நம்மளோட இதுக்கு ர அதாவது நம்மளோட வெதர் கண்டிஷனுக்கு அது ஒத்தே வராது. ஓகே. ஆமா. நீங்க லிப்ஸ்டிக் அள்ளி வச்சுட்டு அத ஏன்னா லிப்ஸ்டிக் அள்ளி வச்சுட்டு கல்யாணத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க. ம். சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ம். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் அனுமார் வேயமா இருக்கும். ம். என்னடா திடீர்னு அனுமாருங்க உட்கார்ந்துருக்குங்கிற மாரி இருக்குது. ம். இதெல்லாம் தேவையா? ஓகே. புரியுதுங்களா? எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாதுங்கிறத நமக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு ஆள் இல்லையேங்கிற ஃபீல் ஆகுது. ஓகே. முன்னாடியெல்லாம் வந்து இப்படி அதாவது இப்படி இரு அப்படிங்கிறது சொன்னாங்க. ம். நம்ம வீட்ல பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இப்படி இருன்னு இப்ப எவனாவது பெரிய மனுஷன் பேச்ச கேட்கிறோமா? இல்ல. எந்த வீட்லயாவது இப்ப உட்கார்ந்து எல்லாருமே அட்வான்ஸா மாறுங்கன்னு தானே சார் சொல்றாங்க. அட்வான்ஸ் அததான் யாரும் நல்ல விதமா இருங்கன்னு சொல்லலையே. இதுக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்கன்னு தானே சொல்றாங்க. அதாவது அம்மனம் என்பது அழகு. ம்.
அது குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான். ஆமா. அதுக்கு மேல போச்சுன்னா அது அழகு கிடையாது. ம். அது விகாரம், ம். ஆபாசம், ம். அது வக்ர புத்தி. ஆமா. நீங்க குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஓகே, நாங்க ஏத்துக்கிட்டோம். ம். நீங்க அதை மீறி வளர்ச்சி அடைஞ்ச இடத்துலயும் நீங்க அதை வச்சுக்கிட்டு அழகுன்னு சொல்றது எங்களால ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியல. கேட்டா இதை நான் பேசுனேன்னா இவன் ஒரு பூமர் அங்கிள். ம். ஆமா, ஆமா. இந்த 80s 90s தான் இப்படிதான் இருப்பானுங்க. ம். ம். 2K கிட்ஸ்லாம் நாங்களாம் எந்த லெவல் ஆமா. தெரியுமா? இது ஒரு டிஃபரெண்ட் வச்சிருவாங்க. 90s, ஆ, 2K அப்படின்னு. ஆமா, அந்த ஜென்சி அப்படின்லாம் ஆமா. இந்த மாதிரி பிரிச்சு 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 வச்சுக்கிறானுங்க. ம். எதா இருந்தாலுமே ஒரு வாழ்க்கையில வந்து பிறத்தல், இறத்தல், இடையில இனப்பெருக்கம் செய்யறது. ம். இந்த சமுதாயத்துல நம்ம விட்டுட்டு போறது எதுவுமே கிடையாது. நம்மளோட ஜெனடிக் மட்டும்தான். ம். அடுத்தாப்புல நமக்குன்னு சொந்தமா நாம விரும்பின ஒரு பொண்ணோட நாம ஒரு பிள்ளைய பெத்து விட்டுட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறதும், ஒரு ஒரு பெண்ணா இருந்தா நாம விரும்புன ஒரு பையனோட நாம மனசார நம்மள நேசிச்ச ஒருத்தனோட நம்ம இருந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு. எல்லாரோடையும் இருந்துட்டு போனோம்னா இந்த சமுதாயத்தோட பின்னணி என்ன? மிருகத்துக்கு 6 அறிவு படைத்த மனிதனுக்கும் மனிதருக்கும். ஆமா. மிருகங்களுக்கு நீங்க என்ன என்ன வித்தியாசம்? வித்தியாசம்? அப்போ அதாவது எங்கிருந்து வந்தோமோ அது போல எங்களை மாத்துறீங்க அப்படின்னா, ம். குரங்குலேருந்து தான் நாங்க வந்தோம். ஆமா. நம்ம எல்லாம் குரங்கு தான். அதுக்காக எங்களெல்லாம் குரங்காவே மாறுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நியாயம். ஓகே. இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து நீங்க குரங்கா மாத்திட்டீங்க. அவங்களெல்லாம் மனிதர்களா வச்சுக்கல. ஆமா. நீங்க குரங்கா மாத்திக்கிட்டீங்க. அவங்க குரங்கா இருக்காங்க. ம். ம். இந்த குரங்க நீங்க வந்து புரியல. குரங்கு கையில நாட்ட பூமாலை. குடுத்தா என்ன ஆகும்? ஓகே. முடியவே முடியாது. இந்த ஓகே. குரங்கெல்லாம் சேர்ந்து தான் விஜய் முதலமைச்சராக போகுதுங்கிற ஓகே. கனவுல அவர் இருந்துகிட்டு இருக்காரு. ம். ஏன்னா ம். இந்த குரங்குகளுக்கு எப்படி வழி நடத்தணும், குரங்கு வித்த தெரிஞ்சவரா அவர் இருக்காரு. ஏன்னா அவரே குரங்கா தான் இருக்காரு சில நேரத்துல. ஓகே. ஆமா. ஓகே. அதனால இவங்க அணில் குஞ்சுன்னுலாம் சொல்லிக்க கூடாது. ம். ஆமா. அவன் குரங்கு. நீங்க மரத்துல கிரத்துல இதெல்லாம் எங்க நிக்குது, அங்கங்க நிக்குது பாத்தீங்களா? ம். ம். ஆமா. பிக் பாஸுக்கு இன்னும் சொல்லப்போனா, பிக் பாஸ்ல நீங்க வந்து என்ட்ரில ஒரு நீங்க பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்கன்னு சொன்னா கூட அந்த ஆளே பிக் பாஸ்க்கு வந்துருவான். ம். சீரியஸா. ஓகே. ஏன்டா பிக் பாஸ பேசுனா கூட விஜய் விட மாட்டியாடா? அப்படின்னு இல்ல. நாளை சமுதாயத்துக்கு வழி நடத்துறதுக்கு எவன் பேசுனா ஒர்க் அவுட் ஆகுமோ அவனே பைத்தியக்காரனா இருக்காங்கிற ஆதங்கம். ஓகே. விஜய் ஒரு ஆள் பேசுனான்னா இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஓகே. ஆனா பேச தெரியாதவன் இதுல கையில மாட்டிட்டு இருக்குங்கிறதுனால தான் அவனை அப்பப்போ இழுத்துக்கிறோம். இல்லாட்டினா பிக் பாஸ்க்கு விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. இல்லைன்னா இல்ல. ஏன் அவனை பத்தி பேசுறோம்? அப்படின்னா அதான். மேபி அந்த பிளாட்ஃபார்ம் அவருக்கு தேவைப்பட்டா கூட அவர் யூஸ் பண்ணிப்பார்ல. ஏன்னா மேபி கமல் சார் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் வர்றதுக்காக மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா அத வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மேபி அப்படி யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல சார்? அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறவன் தான் அங்க வர்றான். ம். புரியுதுங்களா? அப்ப ம். விஜய் சேதுபதி வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருந்தாரா அப்படின்னா, ம். நீங்க விஜய் சேதுபதியை கூப்பிட்டு நீங்க காசை கொடுத்தீங்கன்னா, அந்த ஆள் வந்து ஹீரோவாவும் நடிப்பான், வில்லனாவும் நடிப்பான், வில்லனாவும் நடிப்பாரு. கெஸ்ட் ரோலாவும் நடிப்பான். அவனுக்கு காசு தான் தேவை. ம். புரியுதுங்களா? ஓகே. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் விஜய் டிவி வந்தது. ம். அந்த ம். ஆளை பொறுத்த வரைக்கும். கமலஹாசன் போனாருன்னா, கமலஹாசன் அப்படியே பீக் பீரியட்ல நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு ஹீரோவா 10 படத்தை கமிட் பண்ணிட்டு வச்சுட்டு பிக் பாஸ்ல உள்ளார் நுழையல. போல. ஓகே. புரியுதுங்களா? வேற வழி இல்ல. கடன் பட்டு போயிட்டாரு. கடனை அடைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ம். அப்படின்னு உள்ளார போனாரு. ம். ஏதோ பை லக் அவருக்கு வந்து விக்ரம்னு ஒரு படம் வந்துருச்சு. அப்படியே அவரோட சொத்தெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணது மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே. அவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறது தான் அவரோட பொருளாதாரத்தை மிதமிஞ்சின இடத்துக்கு மாத்துனது. ம். ம். இல்லாட்டினா அவர் இன்ன வரைக்கும் பிக் பாஸ்லயே தான் இருந்திருப்பாரு. ஓகே. ஆமா. அததான் நான் வெரி பிகினிங்கே சொல்லிட்டேன். பிக் சோ அது பாஸ்ங்கிறது ஒரு வந்து 100 நாள் வேலை திட்டம்னு வச்சுக்கலாம். ஆமா 100 நாள் வேலை திட்டத்துல எல்லாருக்கும் ரூ. 100 பணம் கொடுக்குறாங்க. ம். இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. அதிகமா கொடுக்கும். அவ்வளவுதான். மற்றபடியெல்லாம் ஆனா 100 நாள் வேலை செய்யறவங்க கூட நீட்டா வேர்வை சிந்தி களையை வெட்டி கீடையை வெட்டி ஆபாசம் இல்லாம ஆமா. நீட்டா உட்காந்து வேலை செஞ்சுட்டு போறாங்க. ஆனா இவங்களோட 100 நாள் திட்ட வேலை இருக்க ம். ரொம்ப கொடூரமாமா ஆபாசமா அதாவது ஓகே பேசவே வேணாம். ஏன்னா அந்த ஓகே. அளவுக்கு என்ன சொல்றது ரொம்ப வேதனையான விஷயங்கள். ஓகே. ஓகே சார். பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி இப்ப சுத்தி சுத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் பிக் பாஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கருத்த வந்து நீங்க முன் வச்சிருக்கீங்க. ஏன்னா மக்களுக்கு இது கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்குள்ளயுமே நெறைய விஷயங்கள் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன் நீங்க சொல்றப்போ, கேட்கிறத வச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா இது ஆடியன்ஸ்க்குமே வந்து போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் மேபி பிக் பாஸ் வந்து டிஆர்பில லோவானாலும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ அந்த அளவுக்கு நெறைய விஷயங்கள் நீங்க வந்து வெளிப்படுத்தி பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்ளோ நேரம் உங்களோட டைம் வந்து நீங்க
எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ப்ளஸ் எல்லா விஷயமும் மக்களுக்கு ஒரு சரியான புரிதலை, ஒரு சரியான கருத்து என்ன அப்படின்றத கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்க தமிழ்.